கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 43 வசனம் 18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை எண்ணி கலங்காமல் கர்த்தரை சார்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். ஏசாயா 43:18 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. முந்தின காரியங்களை நினைக்காமல், பூர்வமானவற்றை சிந்திக்காமல் கர்த்தரை பற்றி கொண்டு என்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்ற உணர்வோடு கர்த்தரை மட்டும் சார்ந்த வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் கவலை இல்லை. கர்த்தரையே நாம் பற்றி கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது நம்மை பாதிக்காது. ஏனெனில் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எல்லாம் கர்த்தரையே பற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் அவரை முழு மனதோடு விசுவாசித்து அவரை பற்றி கொண்டிருக்கும் போது நாம் வெட்கம் அடைவதில்லை. நம்மை கவலைப்படுத்துவதை, நாம் கஷ்டப்படுவதை கர்த்தர் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு. ஆனால் அந்த பாடுகளிலும் கர்த்தரை உறுதியாய் நாம் பற்றி கொண்டிருக்கும் போது, அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கர்த்தர் தருவார். நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வரும்போது நாம் உடைக்கப்படுகின்றோம். உடைக்கப்படுகிற நேரத்திலே அநேகர் கர்த்தரை விட்டு வழி விலகி செல்கின்றார்கள். ஆனால் வழி விலகி செல்லாமல் உடைக்கப்படுகிற நேரத்திலே கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்கிற உணர்வு நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். சங்கீதத்திலே, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகையால் உம்முடைய கற்பனைகளை கற்று நடக்கிறேன் என்று தாவீது சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பது நம்மை கஷ்டப்படுத்தும்படியாக அல்ல, நாம் அவரோடு இன்னும் நெருங்கும்படியாக. ஆகவே அந்த உணர்வுள்ளவர்களாய் சந்தோஷத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் உபத்திரவத்தை, பாடுகளை கடந்து செல்வோம். கர்த்தரை அதிகமாக சார்ந்து கொள்வோம். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்போம். அவருடைய வழிகளிலே நடந்து அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்வோம். அவரோடு நாம் என்றென்றும் வாழத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் கடந்ததை நினைத்து கலங்காமல் உம்மை பற்றி கொண்டு உமக்கென்று நாங்கள் வாழ நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற உணர்வோடு உம்மை மட்டும் சார்ந்து வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களோடு நீர் இருந்து எங்களை வழிநடத்துகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.